நேயர்களுக்கு வணக்கம். கருப்பு வெள்ளை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். காலம் மாற மாற பழக்க வழக்கங்கள், பண்பாடு எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. எல்லாம் மாறுற மாதிரி திருமண உறவுகள்லையும் மாற்றம் வேணும்னு சொல்றதுக்கு எழுத்தாளர் திரு அசோக் ராஜன் வந்திருக்காரு. திருமணம் என்பது ஒரு புனிதமான உறவு. அதில் எந்த விதமான மாற்றம் செய்யறதுக்கு மனிதனுக்கு உரிமை இல்லை என்று சொல்லி வாதாட சமூக ஆர்வலர் திருமதி சுசீலா ராஜகுமாரன் வந்திருக்காங்க. அசோக் ராஜன், நீங்க ஆரம்பிங்க. சார், கல்யாணம் குடும்பங்கிற சிஸ்டத்தோட லாஜிக்கே எனக்கு புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை சார். முன்ன பின்ன தெரியாத ரெண்டு பேருக்கு கல்யாணன்ற பேர்ல லாக் பண்றாங்க சார். பரஸ்பரம் ஒருத்தரோட மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பி வச்சிடறோம். அந்த பந்தம் உடையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே வருஷத்துல குழந்தை பெத்துக்கணும்னு இன்னொரு எக்ஸ்ட்ரா லாக்க வேற போட்டுறோம். 2-3 வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு திரும்பி பாக்குறப்ப புருஷனுக்கு பொண்டாட்டியும் பிடிக்கிறது இல்ல, பொண்டாட்டிக்கும் புருஷனையும் பிடிக்கிறது இல்ல. அதுக்குள்ள குழந்தை பிறந்துருது. பிடிக்காத வாழ்க்கைய வேணாங்கிறதுக்காக சில பேர் உதறி தள்ளிட்டு போயிடுறாங்க. சில பேர் தப்பான உறவை தேடிட்டு போயிடுறாங்க. இன்னும் சில பேர் சாகிற வரைக்கும் பிடிக்காத வாழ்க்கைய சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு தான் நான் கேட்கிறேன். கல்யாணம்ன்ற வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியம்னா அந்த சந்தோஷத்தை இழந்துட்டு நாம எதுக்கு சார் வாழணும்? எல்லாமே கல்யாண வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா பையனையும் பொண்ணையும் 1 வருஷம் ஒன்னா பழக விடுங்க. 2 பேரும் ஒருத்தரோட மனசை ஒருத்தர் நல்லா புடிச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். போத நிறுத்துங்க சார். ஒரு மீடியால வந்து உட்கார்ந்துகிட்டு இவ்ளோ கேவலமா பொறுப்பே இல்லாம பேசுறீங்க. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம், பண்பாடு இருக்கு. மத்த நாடெல்லாம் நம்ம நாட்டை கொண்டாடுறதுக்கு காரணம் குடும்பங்கிற அமைப்பு இன்னும் இங்க இருக்கிறதுனாலதான். அத போய் கொச்சப்படுத்தி பேசுனீங்கன்னா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் சார். உங்களுக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கலனா போங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சிஸ்டம் எங்க இருக்கோ அங்க ஓடி போங்க. அத விட்டுட்டு இங்கேயே இருந்துகிட்டு மத்தவங்க மனச தேவையில்லாம கெடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இந்த நாட்டை விட்டு துரத்து அடிச்சிடுவோம் சார். ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் இனிமே தேவையில்லாம பேசாதீங்க சார். ஏய், ஏன்டி டிவி ஆஃப் பண்ண? அவர் சொல்றது கரெக்ட் தான் எனக்கு தோணுது. ஆனா நீ பேசுறதே எனக்கு பிடிக்கல, அதான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் என்னடி தப்பா பேசினேன்? அம்மா, தெரியாதால கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஒருத்தரோட நல்லா பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது நல்லதானம்மா? பாய மூடி. ஏன் வயித்துல பிறந்துட்டு இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற? யாருன்னா கேட்டாங்கன்னா காரி துப்புவாங்க. கல்யாணம் பண்ணிக்காம பேசலாம், பழகலாம், சேர்ந்து வாழலாம்னு சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். ஆனா அவரு சொல்ற வழியை ஃபாலோ பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு. ஏய், அந்த ஆள் ஒரு லூசடி. கல்யாணம் பண்ணிக்காம 4-5 பொண்ணுங்களோட சேர்ந்து வாழறான். அவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான். இந்த மாதிரி 4 பேரை கூட்டிட்டு வந்து உதைச்சா நாடு உருப்படும். ஏமா, கல்யாணம் பண்ணிக்காம குடும்பம் நடத்துறது, குழந்தை பெத்துக்கிறது இதெல்லாம் தப்பாமா? ஐயோ, ராம 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 ராம, தப்பா? பெரிய பாவண்டி. அந்த பாவத்தை பண்றவங்கள சும்மாவே விடக்கூடாது. பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். நீ இப்படி சொல்ற, ஆனா என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வேற மாதிரி சொல்றாங்களே. என்ன சொல்றாங்க? கல்யாணம் பண்ணிக்காமயே குழந்தை பெத்துக்கிறது அவங்கவுங்க பர்சனல் விஷயம், அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா, காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு வரீங்களா? உங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்களா? எப்படியாவது போகட்டும்னு தண்ணி தெளிச்சு விட்டுடுவாங்களா? ஒரு ப்ரொஃபசரை பார்த்துதான் இந்த ஆர்குமெண்டே ஆரம்பிச்சது. எனக்கு இங்கிலீஷ் எடுக்கிறாங்களே மாதவி மேடம், நான் தான் அடிக்கடி பேசுவனே. ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்பதான் அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. அப்படிலாம் எதுவும் தெரியலம்மா. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம கன்சீவ் ஆகுறது தப்பான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அவங்க பர்சனல் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது தப்புன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆமா, அந்த ப்ரொஃபசர் இன்னும் காலேஜுக்கு வந்துகிட்டு தான் இருக்காளா? ஆமாம்மா, காலேஜ் ஃபுல்லா அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. புருஷன் இறந்து ரொம்ப நாள் ஆகுதா? இப்போ கர்ப்பமா இருக்காங்களா? சுத்த ஒழுக்கம் கெட்டவளா இருப்பா போல இருக்கே. இந்த மாதிரி ஆளுங்களை காலேஜ்ல வச்சிருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது. நாம ஏதாவது செய்யணும். ரிஷி, thank you. அக்கா அக்கா உட்காரு, சாப்பிடு. நான் என்ன சின்ன குழந்தையா, எனக்கு சாப்பிட தெரியாதா? ஏன் அக்கா எப்பவும் எனக்கு சின்ன குழந்தை தான். காட்டு.
இப்படி படுத்தாதடி, குடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். அக்கா அதெல்லாம் முடியாது, இந்தா சாப்பிடு. செண்பகம் இன்னும் வரலையா? நல்ல வேலைக்கா, அவ இன்னும் வரல. அவ வராமலே இருக்கட்டும். ஏண்டி அப்படி சொல்ற? எனக்கு அந்த அம்மாவை பார்த்தாலே பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் எஃப்எம் ரேடியோ மாதிரி தோண பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லாதடி. அவ கொஞ்சம் அதிகமா பேசுவாளே தவிர நல்ல கேரக்டர். நல்லவங்களோ கெட்டவங்களோ, நானும் என் அக்காவும் மட்டும் இருக்கும்போது கூட வேற யாருமே இருக்க கூடாது. அம்மா தாயே, நானாவது இருக்கலாமா? அதுவும் கூடாதா? பேசாம இருக்கீங்களா? உங்களை ஒரு ஆளா நான் கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. இப்ப சொன்ன பாரு, இதுதான் உண்மை. எதுக்குக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? இல்லனா எப்பவும் நான் உன் கூடவே இருந்திருப்பேன்ல. நல்லா இருக்குடி கதை. கல்யாணம் பண்ணாம என் முந்தானியை புடிச்சுக்கிட்டு காலம் பூரா இருக்கலான்னு முடிவு பண்ணியா? பொண்ணுங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிட்டா புருஷன் கூட போகணும். ஆனா ஆம்பளைங்க மட்டும் அவங்க அப்பா அம்மா சொந்த பந்தத்தோட இருக்கலாங்கிறது மட்டும் எனக்கா நியாயம்? அம்மு, அதெல்லாம் அந்த காலம். இப்ப எந்த ஆம்பளையும் அப்பா அம்மா கூட இருக்கிறதே இல்ல. எல்லா பசங்களும் ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு போய் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அதான் நானும் அக்காவும் இருக்கும்போது யாரும் கூட இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஏய், எப்பவும் இப்படித்தான் ரிஷி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியா? எப்பவும் லூசு மாதிரி பேசிட்டு இருந்தா நானும் அப்படிதான் பேசுவேன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது அம்மு. விடுங்க மாதவி, என்னதானே பேசினா. இல்ல, எனக்கு போதும். ரவி வருவாரு, எனக்காக வெயிட் பண்ண சொல்லு. நான் ரெடி ஆகுறேன். ஆமா ரவி, எப்ப பாரு ரவி ரவி. ஹாய். ஹாய் சார். ஹாய் ரிஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஒர்க்ல எப்படி போயிட்டு? நல்லா போயிட்டு இருக்கு சார். உங்க ஒர்க் எப்படி போகுது? ஆஸ் யூஷுவல். ஃபைன் சார். ஆமா, மாதவி எங்க இருக்காங்க? அவங்க ரெடியாக போயிருக்காங்க. ஹேய் அம்மு, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மு, டீ குடு. சாரி, பால் இல்ல. ஹேய், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தேன். யூ கேரி ஆன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். அதான் பால் இல்ல நான் சொன்னேன்ல. இல்ல, மாதவிக்கு டிஃபன் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். ஏன் நான் பண்ண மாட்டேனா? எனக்கு தெரியாதா? எப்பவும் நான் தான் வழக்கமா எடுத்து வைப்பேன். எப்பவும் செய்யறது இருக்கட்டும், இன்னைக்கு நான் செஞ்சுக்கிறேன். ப்ளீஸ். Mr. Ravi, I'm sorry. Hey, sit, it's all right.